நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டதுக்கப்புறம் போடணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து காலையிலையும் நைட்டுக்கும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இது வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடாம காலையும் நைட்டுக்கும் போட்டுக்கணும். செஞ்சியா? யார் யாருக்கெல்லாம் கடையில் வைக்கிற ஐட்டம்லாம் பிடிக்கும், குக்கரு, கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரிலாம் கை தூக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி வந்து கேம்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேம்ப்பு தான் நான் போய் அட்டன் பண்ண போகிறேன். வாங்க இப்போ வந்து என்னெல்லாம் நடக்க சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேம்புக்கு போன உடனே வந்து வந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீங்கள் பிபி பாருங்கம்மா, நிறைய பேர் வந்து பிபி செக் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் பிபி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து பிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேனே. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிக்கு செக் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு வந்து நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்குமே வந்து நார்மலாக தான் இருந்தது. காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா அவங்க இட்லி டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிபி செக் பண்ணாங்களே. அதுக்கப்புறம் வந்து வரவங்க எல்லாமே சுகர் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சுகர் டெஸ்ட்டும் வந்து பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டதுக்கப்புறம் போடணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து காலையிலையும் நைட்டுக்கும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இது வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடாம காலையும் நைட்டுக்கும் போட்டுக்கணும். சந்தியா ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தா, அதனால் அவளுக்கு நான் தான் மாத்திரை போட்டேன். பிபி பறிச்சு வச்சு நான் தான் எல்லாமே வந்து செக் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிளைமேட் அப்பப்போ சேஞ்ச் ஆகுறதுனால வந்து இந்த மாதிரி குட்டீஸ்க்கும் வந்து நிறைய ஜுரம், ஃபீவர் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்குமே ரேண்டமாக யார் யாருக்கெல்லாம் வந்து ஃபீவர் இருக்கோ அவங்க எல்லாருமே கூட்டின்னு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு மேம் வந்து சொல்ல சொன்னாங்க. ஏன்னா சின்ன பசங்க இல்லையா, ஹெல்த்தியான ஃபுட்டு எது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த கடையில் விற்கிற குக்கர் ஐட்டம், அப்புறம் வந்து மேங்கோ ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வந்து கடையில் பாட்டிலில் விற்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண சொல்லி பசங்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து மாதத்துல ஒரு வாட்டி சாப்பிட்லாம், ரெகுலராலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மதிய டைமில் வந்து அதிகமாக வந்து ஸ்கூலில் கொடுக்குற சாப்பாட்டில் வந்து காய்கறிலாம் பசங்க யாருமே வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் சாப்பிட்ணும், உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும், நீங்கள் திருப்பி அதை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யாருக்கு வந்து நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய டீச்சர், நான் 3ஆவது படிக்க பார்த்து எனக்கு டீச்சராக இருந்தவங்க, இன்னும் வந்து எங்களோட ஸ்கூல்லே தான் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து 1ஆவது டீச்சராக 2ஆவது டீச்சராக வந்து மாறிட்டாங்களாம். ஆனால் வந்து டீச்சர் அந்த டீச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட நேம் வந்து சித்ரா டீச்சர். எங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியான ஒரு டைப்பு, சூப்பராக பேசுவாங்க. அதே மாதிரி என்னை பார்த்தோன்னும் பரவாயில்லையே, என்னோடய ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா, வீடியோ எடிட் பண்ண பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. உண்மையிலுமே பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்தது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்போனா ஒரு வாட்டி வந்து எப்போனா தான் வாரத்துக்கு ஒரு முறை வந்துடுவாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து வந்துடுவாங்க. பாப்பாவும் அதேமாரி போயிடுவா. அப்புறம் அவங்க 100 நாள் வேலை செய்ய முடியாமல் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் வருவாங்க, வந்து செக்கப் பண்ணுவாங்க, ஜுரமா காய்ச்சலான்னு பார்ப்பாங்க. வந்து அப்பயும் வந்து பாப்பா வந்து வந்துடுவா. எனக்கு அப்போலாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அவள் எப்போ நம்ம ஊருக்கு கேம்ப்பு டக்குன்னு வந்தாங்களும் சரி, பாப்பா போன்னு சொல்லிடுவா, அவங்களும் வந்து போயிடுவா, பால் மாறாத போயிடுவா. சூப்பராக இருந்து பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மணிக்கு வந்து வருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் வந்து ஏரி வேலை செய்கிற இடத்துக்குலாம் போனால் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் பார்த்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி பொது இடத்துல வந்து கேம்ப் போட்டால் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நிழல் கூடாரத்தில் வந்து நாங்கள் வந்து கேம்ப் போட்டு இருந்தோமே. பசங்களாம் வந்து அதிகமாக சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து எதுவுமே சரியாக கேட்கவே இல்லை. அதனால் வந்து டப்பிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதிகமாக பேசவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். டாக்டர் நர்ஸுனாலே வந்து ஒரு வேலைன்னா அது பொறுப்பாக அது ஒன்றையே பார்த்து அழகாக வந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் தான் நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். மேம் தான் வந்து எனக்கு வந்து வீடியோ வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சந்தையாக எடுத்து கொடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து எங்கள் மேம் வந்து எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எல்லாம் வந்து நல்லவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக பேசுவாங்க, ஜாலியாக வந்து அவங்க பேசுகிற விதமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சூப்பராக பேசுவாங்க. எனக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட என்னென்ன கேள்விலாம் கேட்கணும்னு சொல்லிட்டு தோணுதோ மறக்காமல் காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சேனல் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணல எப்போ வந்து போட்டேன். டாட்டா பாய். டாடா பாய்.